இந்த எம்எம்ஸ் சென்னை கேட்வே இருக்குல்ல, இந்த ஹோட்டல் பாருக்கு சீலை வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லைசன்ஸே ரத்து பண்ணிட்டாங்க. கூடுதல் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எழுன்னு நினைக்கிறேன். எழணும். ஏன்னா ஒரு உயிரே போயிருக்கு. சின்ன பசங்களும் அலோவ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு இது தெரியாமல் எத்தனை நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கூடுதல் தண்டனை கண்டிப்பாக அங்கே கிடைச்சே தீரணும். இப்போ என்ன தெரியுமா ஒரு ஷாக்கிங்கான நியூஸு, அந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்த அந்த சின்ன பொண்ணும் உயிரிழந்துட்டாங்க. சிகிச்சை பலனளிக்கல, உயிரிழந்துட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு ஊண்டோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. யான்சியோட அம்மா இருக்காங்களே, இவங்க அந்த பொண்ணு செத்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. ஸ்டேஷனுக்கே போயிட்டு அங்கே போலீஸார்கிட்ட முறையிட்டதாக இருக்கட்டும், கதறி ஊடகங்களை சந்தித்து பேசினதாக இருக்கட்டும், பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அந்த அம்மா என்னென்ன சொன்னாங்க, குற்றவாளி மேலே கடுமையான ஆக்ஷன் எடுத்தே ஆகணுங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நம்ம அழுது சொல்கிறது ஓகேவா, இமேஜின் பண்ணிக்கங்க. பெரிய தண்டனை உங்களுக்கு கொடுத்தே தீரணும். கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைய இப்படி செத்து போயிட்டு கிடக்க பார்க்க வேணாங்க, இவ்வளோ தூரம் வளர்த்தோம் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. மகளை இழந்த நான் எதிர்பார்க்குறது ஒன்று மட்டும்தான், என் பொண்ணோட சாவுக்கு நீதி, அது கிடைச்சா போதும். அதாவது ஹிட் பண்ணால் கீழே விழுவாங்கன்னு தெரிஞ்சும் காரை கொண்டு வந்து மோதிருக்கானுங்களே, அவனுங்களை எப்படிங்க சும்மா விடலாம்? ஸோ அவனுங்களை சும்மா விடக்கூடாது. முடிஞ்சால் மரண தண்டனை கொடுத்தா கூட சிறப்பாக இருக்கும்னு அந்த அம்மா கேட்குறாங்க. பொண்ணை இழந்த அம்மா இந்த வயிற்றுச்சூடு இல்லாமல் இருந்தால் எப்படி, அந்த அம்மா இதை கேட்குறாங்க. இன்னும் விடை தெரியாத 3 கேள்விகள் இந்த வழக்கில் என்னென்ன தெரியுமா? முதல் கேள்வி, இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சில பேரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணாங்களே, இந்த காரை ஓட்டின நபர் அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா? அந்த காரை ஓட்டின டிரைவர் யார்? செல்வாக்கு கெல்வாக்குன்னு ஏதோ டாக்கில் அடி போட்டுட்டு இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் செல்வாக்கெலாம் மதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார் ஓட்டின நபர் யார்? ரெண்டாவது கேள்வி, இந்த பார் ஓனர் இருக்கார்ல, அவர் மேலே என்ன தான் ஆக்ஷன் எடுத்தீங்க? இது வரைக்கும் பெருசாக அது போல செய்திகளை பார்த்த மாதிரி தெரியலையே. என்ன பெரிய தண்டனை கொடுத்துருக்கீங்க? பாரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் சீல் பண்ணியிருக்கீங்க. இது பெரிய தண்டனையா? இந்த பார் ஓனர் யார், என்ன அவருக்கு என்ன செல்வாக்கு இருந்து ஆக்ஷன் எடுக்காமல் ஏன்னா காவல் அதிகாரிகள் இருக்காங்களா? எல்லாத்தையும் விசாரிங்க. ஏன்னா பெரிய கேஸாக மாறி இருக்கு. இதில் மறைச்சி வைக்கலாம் ஒன்றும் இல்லை. இந்த அரசு மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நபர் சார்ந்து ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூணாவதா, இந்த பிரச்சனையை ட்ரிகர் பண்ணி விட்டது அந்த கற்களை வீசி எறிஞ்ச கும்பலாக கருதப்படுது. அந்த கும்பல் யார்? அந்த டீமில் இருந்த பசங்களே யார்? அவங்க எதுக்காக இது போல் பிஹேவ் பண்ணியிருக்கணும்? இது போல் இந்த 3 கேள்விகள் இருக்குல்ல, இதுக்கு இது வரைக்கும் இந்த வழக்கில் பதிலே கிடைக்கல மக்களே. நாமளும் எவ்வளோ தூரம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சுத்தமாக கிடைக்கவே இல்லை.